நல்ல பெற்றோர் இதிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முதலிடத்தில் இருக்கிறார்கள். குழந்தை வளர்ப்பிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் மொத்த 7 பிள்ளைகளை பெற்ற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 பிள்ளைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கைப்பற்றுகிறார். பல வகையான கஷ்ட நஷ்டங்களை பெருமானார் ஏற்கிறார்கள். பல வகையான கஷ்ட நஷ்டங்கள். கடைசியில் மிஞ்சி இருக்கிற ஒரு பிள்ளை, ஒரே ஒரு பிள்ளை. நம்ம வீட்டுல அப்படி நிறைய போய் ஒரு புள்ள மட்டும் மிஞ்சி இருக்குன்னா அதுக்கு எவ்வளவு செல்வத்தை அள்ளி கொடுப்போம் இல்லையா? நாம வளர்க்கிற விதம் எப்படி இருக்கும் இல்லையா? ஆனால் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹுனைன் போர்க்களத்தினுடைய கனிமத் பொருட்கள் கொண்டு வந்து கொட்டப்படுகிறது. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மருமகனார் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு பார்த்துவிட்டு சென்று, அம்மா ஃபாத்திமா, நிறைய கனிமத் பொருட்கள் வந்திருக்கிறது அம்மா, நான் கேட்க தயக்கமா இருக்குமா, நீ போய் கேட்டு வா. ஏற்கனவே ஒரு தடவை கேட்க சொன்னதுக்கு உங்க வாப்பா சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓதிக்கமான்னு சொல்லி என் வைத்தியம் சொல்லி விட்டார்கள். அதனால் போய் ஏதாவது வாங்கிட்டு வாமா. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா கணவனின் சொல்லையும் தட்டாமல் தன் தகப்பனுக்கும் மதிப்பளிக்கிற பாத்திமா ரலியல்லாஹ் புறப்பட்டு சென்றார்கள். அறிவின் கருவூலம் அலி ரலியல்லாஹ் என்றால் அவர்களை விட பெரிய அறிவு படைத்தவர்கள் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா. உள்ளே போகிற பொழுது பெருமானார் எழுந்து நின்று வரவேற்கிறார்கள். அம்மா பாத்திமா, என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். பாத்திமா ரலியல்லாஹ் அழகாக சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இதெல்லாம் மலக்குகளின் உணவு வாப்பா, எங்கள் வயிற்றுக்கு வழி சொல்லுங்கள் வாப்பா. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா மலக்குகள்னா சாப்பிடுறது இல்ல, குடிக்கிறது இல்ல, தூங்குறது இல்ல. அவங்க சுப்ஹானல்லாஹ் தஸ்பீஹ் ஓதிட்டு இருக்காங்க. இப்ப நான் அப்படியே ஓதிட்டு இருக்க முடியாதே வாப்பா, வயிற்றுக்கு வழி சொல்லுங்கள் வாப்பா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலக சக்கரவர்த்தி நினைத்திருந்தால் முழு கனிமத்தையும் எடுத்து கொடுத்தாலும் கேட்பதற்கு சஹாபாக்களில் ஒருவருக்கும் துணிவும் இல்லை, கேட்கவும் மாட்டார்கள் இல்லையா? பெருமானார் நெற்றியிலே முத்தமிட்டு நம்மையும் கொஞ்சம் யோசிக்கிறோம், பெருமானாரையும் கொஞ்சம் யோசிக்கிறோம். பெருமானார் கண்களில் இருந்து கண்ணீர் அழுதார்கள். தாயிஃப் வீதியிலே தாஹா நபி இப்படி அழுததில்லை. தன்னுடைய பல் ஷஹீதாகிற பொழுது நபிகள் கோமான் இப்படி அழுததில்லை. சொன்னார்கள், அம்மா ஃபாத்திமா, உனக்கும் உலக ஆசை வந்து விட்டதா? அம்மா ஃபாத்திமா, உனக்கும் உலக ஆசை வந்து விட்டதா? வேண்டாம் அம்மா, நான் சில வார்த்தைகளை சொல்லித் தருகிறேன், அதை சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அரிசில் இருக்கிற ரப்புல் ஆலமீன் உன் வீட்டுக்கு இறங்குவான் அம்மா. இந்த வார்த்தைகள் அல்லாஹ்வை உன் வீட்டுக்கு வரவழைக்கும் வார்த்தைகள் வேண்டுமா? இந்த வளமாக உலகத்திலே வாழ வைக்கிற இந்த பொருட்கள் வேண்டுமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா என் ரப்பை கிடைக்க செய்கிற வார்த்தைகள் மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்ல பெருமானார் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு துவாவுக்கும் முன்னால், அம்மா ஃபாத்திமா, யா அவ்வளல் அவ்வளீன், யா ஆகிரல் ஆகிரீன், யாதல் குவத்தில் மத்தீன், யா ராஹிமல் மசாக்கீன், யா அர்ஹமர் ராஹிமீன், இதை சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேளம்மா, ரப்புல் ஆலமீன் நீ கேட்டதையெல்லாம் கொடுப்பான் அம்மா. என்ன அழகான வளர்ப்பு! ஒற்றை பிள்ளை, 6 பேர்கள் வஃபாத்தாகிறார்கள், இருப்பது ஒரு பிள்ளை, அத்தனையும் அந்த பிள்ளைக்குத்தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் இறக்கிற பொழுது தன்னுடைய சொத்துக்கள் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கு எதையுமே வைக்கவில்லையே, அனைத்தையுமே என் உம்மத்திற்கு சேர்த்து விடுகிறேன் என்று சேர்த்தார்களே. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் உம்மத்திற்கு சேர்க்கிறேன், என் ஃபாத்திமாவுக்கு வேண்டாம் என்றார்களே. அன்பிற்குரியவர்களை, இப்படி வளர்த்த ஒரு தலைவன், ஒரு பெற்றோர் உலகத்தில் இருக்க முடியுமா? இருந்தார்களா? இல்லை. பெருமானாரை பற்றி பேசுவதற்கு கூட நாவு வேண்டும்.